நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம ராஷ்டிர பாஷாவோட February 22 கொஸ்டின் பேப்பரும் அண்டு நம்ம இப்போ ஆகஸ்ட்டுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ணலாம் அப்படிங்கிற போர்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பரும் பாருங்க. கவி और कविता का नाम बताए हुए किन्हीं दो पद्यांश का भावार्थ हिंदी में लिखे. 2 அட்டன் பண்ணணும். நீங்கள் மொத்தம் டோட்டல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. 5ல் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 2. ஓகே, இதில் என்னென்ன இஆர்சிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பாபு தும் பர்ஹை அது கேட்டாச்சு. அடுத்து மே நிகார்த்தா ஹூம் உன்கோ ஃபிர் அப்பனே கோ கேட்டாங்க. நாச் சகோ தோ நாச்சோ ஜப் தக் மா ஃபட்டி கமீஜ் பர். தென் 5th ஒன் ஜா தேரே சொப்ன படே ஹோம். இது நான் புக்கில் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் அப்படியே படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை மார்க் பண்ணிவிடுங்க. இன்ட்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் செகண்ட் ஒன் பாபுவில் வந்து செகண்ட் ஒன் ஆல்ரெடி எஃப் மீன்ஸ் ஃபெப்ரவரியில் கேட்டாச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா செகண்டு சுட்டிக்கா கண்டே பச்சதே ரகில செகண்ட் ஒன். தென் இது 15 அகஸ்டில் கேட்கவே இல்லை. ஓகே, அதனால் இந்த வாட்டி கன்ஃபார்மாக நம்ம இதை எதிர்பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், 4th கட்புதலியில் செகண்ட் ஒன் கேட்டாங்க. அடுத்து மாலை ஃபஸ்ட் ஒன், மாலை ஃபஸ்ட்டு. தென் 7th ஃபஸ்ட் ஒன். இதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம எதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். கவி और कविता का नाम बताए हुए इनकी 2 पद्यांश 5 கொடுத்துருப்பாங்க. நம்ம 2 அட்டன் பண்ணணும். இதில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 இல்லை செகண்ட் ஆஃப் படிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு தேர்டு 3 1 2 3 15 அகஸ்ட் வரைக்கும். இப்போ என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்களோ அதை ஒமிட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபெப்ரவரின்னு போட்டிருக்கோம்ல, அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எஸ்ஏ இஆர்சி எல்லாமே நீங்கள் படிச்சிடணும். ஓகேவா, 3 லெசன். இல்லைனா 4th 5th 6th 7th இந்த மாதிரி பேக்கில் போகணும். இதில் என்னென்ன இஆர்சிலாம் வந்திருக்கோ அதை விட்டுட்டு அடுத்தது படிங்க. ஓகேவா. செகண்ட் ரோமன் பாருங்கள். எஸ்ஏ நாம் பத்தாயே हुए किसी एक कविता का सारांश लिखिए. ஓகே, இதில் வந்துட்டு நேம் கொடுத்துருக்காங்க. அதில் 4 கொடுத்துருக்காங்க. 4 சாப்டர் கொடுத்துருக்காங்க. 4ல் நமக்கு போயம் ஒன்று கூட கவிதானா போயமோட சாரான்ஸ் போயம் எஸ்ஸே எழுதுனா போதும். 4 எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போது தோகைக்கு அப்புறம் தான் நமக்கு எஸ்ஏ வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேஜ் நம்பர் 198 இருக்கும் பாருங்கள். இதில் என்னென்ன எஸ்ஏலாம் கேட்டாங்கன்னு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சுட்டிக்கா கண்டே பச்சதே 15 அகஸ்ட் அண்ட் கட்புதலி. தென் ஆரகி ரவிக்கு சவாரி. ஓகே, இந்த மாதிரி இந்த 4 கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். எதெல்லாம் போர்ஷன் இந்த வாட்டிக்கு ஆகஸ்ட்டுக்கு பாருங்கள். 1 and 2 படித்தாலே போதும். 1 and 2ல் இந்த வாட்டி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சுட்டிக்கா கண்டே பச்சதே ரகி கேட்டாங்க. பாபு இந்த எஸ்ஸே வந்து கன்ஃபார்மாக ஆகஸ்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இதையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. பாபு எஸ்ஸே தான் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் வந்து தோஹா கின்கிம் தோஹாவோம் கா கண்டஸ்த ரூப் ஜியோம் கா தியோம். ஃபஸ்ட்டு மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 கொடுத்து அதுலேருந்து 2 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேவா. என்னென்ன தொகையெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு பாருங்கள். பாஞ்ச் பகர் கேட்டாங்க. ரஹீமன் நிஜ் தீரே தீரே ரே. அப்போ மீதி உள்ளதில் நீங்கள் படிக்கணும். கேட்டதை நீங்கள் ஒமிட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாஞ்ச் பகர் இதில் ஃபஸ்ட் ஒன் கேட்டாங்க, அதை ரிமூவ் அது படிக்க வேண்டாம். அடுத்தது இங்கே தேர்ட் ஒன் தீரே தீரே கேட்டாச்சு. இதெல்லாம் கபீர் கே தொகையில் இந்த 3 தான். கபீர் கே தொகையில் இந்த 3ல் இந்த 2 கேட்டாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து ருக்கி சுக்கி காய்க்கே தான் இருக்குது. இது கன்ஃபார்மாக இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். அடுத்தது ரஹீமின் கே தொகையில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் கயிர் கூன் குஷி கான்சியர்க்கில் இது படிச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் இது வந்து கேட்டாச்சு. ரஹிமன் நிஜி மன்ஹி வெப்தா இருக்குல்ல, இது ஆல்ரெடி கேட்டாங்க போன வாட்டி. அப்போ இந்த ஒன்று நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்குது. ரஹிமன் தேக் பட்னேக்கோ லகுனா திஜியதாரி இருக்குல்ல, அதுவும் இந்த 2 தோகை அண்ட் ருக்கி சுக்கி காய்க்கோ தேர்ட் ஒன்.
அப்போ நீங்கள் படிக்கும்போது இல்லைன்னா நீங்கள் எப்படி படிக்கணும்னா கபீர் கே தோகையில் ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா மொத்தம் 2 எழுதணும் நீங்கள். அப்போ நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா கபீர்லேயும் கேட்பாங்க, ரஹீம்லேயும் கேட்பாங்க. மொத்தம் டோட்டல் உங்களுக்கு 6 இருக்குது. இந்த வந்திருக்க 3 விட்டுட்டு மீதி இருக்கிற 3மே தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வந்திருக்கிற போயம் வந்து விட்டுருங்க. போயத்தோட தொகையை விட்டுட்டு மீதி இருக்கிற 3யையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. फर्स्ट रोमन பாருங்க. கின் ஹிம் दो गज़लों का भावार्थ हिंदी में लिखिए. கசலுக்கு நம்ம ERC எழுதணும். டோட்டல் உங்களுக்கு கேட்குறது வந்து 4ல் நீங்கள் 2 வந்து அட்டன் பண்ணணும். 5 மார்க்கு. இதில் லாஸ்ட்டு இயர் வந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது போக நீங்கள் படிக்க வேண்டியது எப்படின்னா டோட்டல் உங்களுக்கு 10 லெசன் இருக்குது. ஓகே, டோட்டல் உங்களுக்கு கசல் வந்து 10 கசல் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆஃப் 5 படிங்க. 1லேருந்து 5 வரைக்கும், இல்லை 6லேருந்து 10 வரைக்கும் நம்ம என்னதெல்லாம் வந்திருக்குதோ அதை விட்டுருங்க. லாஸ்ட் இயர் கேட்டதை, லாஸ்ட் டேம் கேட்டிருப்பாங்கல்ல ஃபெப்ரவரி கேட்டதை விட்டுட்டு நீங்கள் மீதி படிக்கணும். ஓகேவா? இப்போ இது கேட்கல, அப்போ இது மஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. 1, 2வும் 3யும் கேட்டாங்க. ஓகே, அப்போ இதை ஒமிட் பண்ணிவிடுங்க. 1, 4, 5 இந்த 3 தரவு பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் இல்லைன்னா இந்த பக்கம் 6லேருந்து படிக்க போகிறீங்கன்னா 6, 9, 10 படிங்க. நடுவில் 7, 8ம் ஆல்ரெடி கேட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி பிரித்து கசல் வந்து படிச்சுக்கோங்க. 5 மார்க் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கின் ஹிம் 5 का अर्थ हिंदी में लिखिए. ஓகே, மீனிங்ஸ் ஆப்போசிட் இதெல்லாம் நம்ம படிக்கணும். மீனிங்ஸ் ஆப்போசிட் வந்து எல்லா லெசன் டோட்டல் எத்தனை லெசன் இருக்கோ அதில் பாதி லெசன் நம்ம தரவு பண்ணணும். 10 லெசன் இருக்குது. அப்போ நம்ம 5 லெசனில் உள்ள எல்லா கொஸ்டினும் படிக்கணும். அத்த மீனிங்ஸ் ஒன்று விடாமல் படிக்கணும். கின்கிம் அடுத்தது பாருங்கள். வாக்கியமே பிரயோக் கீஜியே. சென்டென்ஸ் மேக்கிங்கும் அதே மாதிரி தான். முதல்ல எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. 5 கேட்டிருக்காங்க, 5 எழுதணும். டோட்டல் உங்களுக்கு 10 கொடுத்துருக்காங்க. 10லேருந்து 5 எழுதுனா போதும். நான் ஒரு தடவை ரீட் பண்ணுறேன், என்னென்ன கொஷின்லாம் வந்திருக்கு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சர்வஸ்வ, இன்கார் கர்னா, சங்ரஷ், நிர்தக், சாஸ்வத், நிர்மான், நியுக்த, குஷல்தா, தல், ஆனந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் 5 லெசன் படிக்கணும். 1லேருந்து 5 லெசன் படிங்க, இல்லை 6லேருந்து 10 லெசன் வரைக்கும் தரவு பண்ணுங்கள் மீனிங்ஸ்க்கு. देन 6th किन हिम 5 का वाक्यों में प्रयोग कीजिए. सेंटेंस मेकिंग இதுலேயும் 5 வந்து கேட்டிருக்காங்க. 5 அட்டன் பண்ணணும். நீங்கள் 10 கொடுத்து 5 எழுதணும். ஓகேவா? 10 கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மன்மோகக், சக்கித் ஹோனா, ஃபேஸ்லா, பராச்சித், விபின்ன, பிரशिक्षण, அடுத்தது பியாஸ் புஜானா, பரிஷ்ரம் கர்னா, பிரசித்த, இனாம் தேனா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ சென்டென்ஸ் மேக்கிங்கும் இதே மாதிரி தான். நீங்கள் 1லேருந்து 5 வரைக்கும், தென் இல்லை நீங்கள் வந்து 6லேருந்து 10 வரைக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். நல்லாவும் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது பாருங்கள். இப்போ சென்டென்ஸ் மேக்கிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 7th ரோமன் வந்து நம்ம பேராகிராஃப் கொடுத்து பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து 3 கொஷின் கேட்டிருப்பாங்க. இது என்ன கேட்டிருக்காங்க, எந்த லெசன் அப்படின்னு பாருங்கள். இதில் இப்போ திருவள்ளுவர் லெசன் கேட்டாங்க. இந்த மகான் சந்த கவி திருவள்ளுவர் இருக்குது பாருங்கள், இது கேட்டாங்க. மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து சொர்க்கக்கி கோச்சிலேருந்து எல்லாத்தையுமே ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 5 மார்க் இதுக்கு. 3 கொஷின் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். இது பேராகிராஃபுக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும் இதில். ஓகேவா? அப்போ ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஒரு கோத்ரோ பண்ணிக்கோங்க. எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர் அப்படிங்கிறத கோத்ரோ பண்ணிட்டீங்கன்னா நீங்களே இந்த பேராகிராஃப்லேருந்தே உங்களால் அட்டன் பண்ண முடியும். 8th किन हिम 2 प्रश्नों के उत्तर 1 या 2 वाक्यों में लिखिए. டோட்டல் உங்களுக்கு 6 கொடுத்துருக்காங்க. 6 கொஷின்லேருந்து 2 கொஷின் தான் எழுத போகிறீங்க. 5 மார்க்கு. ஓகே, 6 கொஷின் இருக்குது. ஆனால் நீங்கள் எழுத போகிறது 2 தான். என்னென்ன கொஷின்லாம் அப்படிங்கிறது நான் வந்து இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும். 210ல் ருப்பியா ஃபஸ்ட் 1 கேட்டாங்க. அடுத்தது பார்ட் 4 தமிழ்நாடு के महान संत कवि कौन है இது கேட்டாச்சு. அடுத்து 5th லெசனில் குச்சிப்புடி கிஸ் பிராந்த கி கலா है இதுவும் கேட்டாச்சு. அடுத்து பாருங்கள். இதில் செகண்ட் 1 மேம் கிஸ்தூர் நகி தூங்கி இருக்குது பாருங்கள். கித்தூர் நகி தேங்கி. செகண்ட் 1 19 शताब्दी में
कित्तूर के राजा कौन थे அந்த கொஸ்டின். தென் ஹியர் अंधेरी नगरीला लास्ट वन थर्ड वन अंध में किसको फांसी पर लटका दिया गया. ஓகேவா. இந்த 6 கொஸ்டினை விட்டுட்டு இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா எந்தெந்த லெசன்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 8th ரோமன் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் 5ல் இருக்க எல்லா கொஷினும், அதாவது இதை ஒமிட் பண்ணிடணும். இப்போ இந்த ருப்பியா வந்திருக்கலாம், ஃபஸ்ட் கொஷின் நீங்கள் படிக்க போகிறீங்க, ஃபஸ்ட் லெசன்லேருந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ருப்பியா விட்டுருங்க. அண்டு இங்கே தமிழ்நாடு இந்த கொஷின் ஒமிட் பண்ணிவிடுங்க. தேர்ட் ஒன் இங்கே ஒமிட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் தவிர மீதி எல்லாத்தையுமே தர பண்ணணும். சொற்கைக்கு கோஜை பொறுத்தளவுக்கு எந்த கொஷினுமே நமக்கு வந்து லாஸ்ட்டு வந்து கேட்கல. அப்போ இதில் இருக்க 4ல் கண்டிப்பாக ஒன்று கன்ஃபார்மாக இருக்கும். அதனால் இந்த 4 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்து ருப்பியாவில் உள்ள மீதி 2 கொஸ்டின். இங்கே தக்ஷின் ஆப்பிரிக்கமே காந்திஜிலையும் 3 கொஸ்டினில் ஒன்று கூட கேட்கல. அதனால் இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். இந்த 3 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் 5லேருந்து நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் தவிர மீதி கொஸ்டினை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்த ரோமன் கிசி ஏக் பாட் கா சாரான்ஸ் லிக்கி எஸ்ஏ. இது வந்து ப்ரோஸ் எஸ்ஏ லெசன் வந்து லெசனில் இருக்கிற எஸ்ஏ. இதில் பாருங்கள் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு வாசித்துடுறேன். சொர்க்கை கி கோஜ் தக்ஷின் ஆப்பிரிக்கா மே காந்திஜி மேம் கித்தூர் நகி தூங்கி பாரத் ரத்னா எம் விஸ்வேஸ்வரையா. ஓகேவா, விஸ்வேஸ்வரையா. இப்போ இந்த 4 வந்து கேட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டில் உள்ளது பாருங்கள், சொர்க்கைக்கு கோஜ் கேட்டாச்சு, தக்ஷின் ஆப்பிரிக்கா. ஓகேவா, இந்த 2 கேட்டாச்சு. ஆனால் நடுவில் பாருங்கள் ருப்பியா பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, ருப்பியா நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி ருப்பியாவும் மகான் சந்த கவி திருவள்ளூர் இந்த 2 நம்ம எதிர்பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு 1 and 2லேருந்து ஏதாவது ஒன்று வந்து வந்துடும். நம்ம 2 தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 or 2 இல்லை 3 and 4 5 and 6 அப்படி படிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ்ட்டு 1 கேட்டாச்சு, போன டைம் ஃபெப்ரவரியில் கேட்டாச்சு. அப்போ இந்த வாட்டி கன்ஃபார்மாக ருப்பியா கன்ஃபார்மாக வரும். அதே மாதிரி இங்கே தக்ஷின் ஆப்பிரிக்கா கேட்டாச்சு, மகான் சந்த கவி திருவள்ளூர் வரும். அதனால் ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க. இப்போ ருப்பியா படிங்க, இல்லைனா மகான் சந்தை கவி திருவள்ளூர் படிங்க. ரெண்டுமே ஒன்று இப்போ ஏதாவது படிச்சிட்டிங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் இருக்குன்னா 2யுமே படிச்சுக்கோங்க. 2 and 4 தரவு பண்ணி வச்சுக்கோங்க. கிசி ஏக் ஏகாங்கி கா சாரான்ஸ் லிக்கி. நெக்ஸ்ட்டும் எஸ்ஏ தான் எழுத போகிறீங்க. ஏகாங்கினா ட்ராமா எஸ்ஏ எழுதணும். அதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். கட்டபொம்மன் 10 மினிட் கூன் கா பதலா 3 கேட்டிருக்காங்க. ஓகேவா, மொத்தம் இருக்கிறதே நம்மளுக்கு 5 ஏகாங்கி தான். ட்ராமா எஸ்ஏ ஏகாங்கின்னு போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு பாருங்கள் பகுக்கி விதா வந்து இன்னும் கேட்கலை. அப்போ இந்த வாட்டி மேக்ஸிமம் நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கட்டபொம்மன் கேட்டாச்சு, கட்டபொம்மன் கேட்டாங்க. அண்ட் 10 மினிட்டும் கேட்டாங்க. இங்கே போர்கா தாரா கேட்கல. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பகுக்கி விதா இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஏகாங்கி ட்ராமா எஸ்ஸே தான். நீங்கள் வந்து மீனிங் புரிஞ்சுட்டு என்னென்ன கேரக்டர்ஸ் நேமு அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதோட ஸ்பெல்லிங் கரெக்டாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் வந்து எழுதுங்க. நீங்களாம் ஓனாக எழுத ஆரம்பிங்க. ஓகேவா. 11th பாருங்கள். கின்ஹிம் 2 பாத்ரோம் கா பரீட்சை தீஜியே. இப்போது 5 கொடுத்துருக்காங்க. 5 கேரக்டர் நேம் கொடுத்துருக்காங்க. அதில் 2 தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. யாரெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு பாருங்கள். ராஜேஸ்வரி, கட்டபொம்மன், மகாதேவ், சேகர், புருட்டஸ். இந்த மாதிரி 5 பேரை வந்து கேட்டாங்க ஆல்ரெடி. இப்போ மீதி இருக்கிற 5 நம்ம படிக்கணும். ஓகேவா, 5ல் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதில் போன வாட்டி உள்ளதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எதெல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னு. இப்போ ரீடும் பண்ணேன். இப்போ இதில் ஜீவன்லால் கேட்கல. ஓகே, இந்த வாட்டி நம்ம ஜீவன்லால் எதிர்பார்க்கலாம். ராஜேஸ்வரி கேட்டாங்க, அப்போ கேட்க மாட்டாங்க. அடுத்தது கட்டபொம்மன் கேட்டாச்சு, அப்போ இந்த வாட்டி வள்ளி கேட்கலாம். அடுத்தது பல்தேவ், இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம் பல்தேவ். இந்த மாதிரி இப்போ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2 எழுதணும். அதனால் இந்த 5மே நீங்கள் படிக்கணும். ஓகேவா, நம்ம சொன்ன இந்த 5 ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 5 நம்ம படிக்கணும். 5லேருந்து இல்லைன்னா 3 லெசனாவது டோட்டலாக நீங்கள் படிக்கணும். 3லேருந்து நம்ம கேட்டோம், நம்மளுக்கு 2 எழுதணும்ல. அப்போ ஃபஸ்ட்டு 3ல் இந்த 3யை விட்டுருங்க.
ஃபஸ்ட்டு சாப்டர் 3 சாப்டர் இருக்குல்ல, அதில் ராஜேஸ்வரி விட்டுருங்க, கட்டபொம்மன் விட்டுருங்க, மகாதேவ் விட்டுட்டு எக்ஸப்ட் இருக்கிறத படிக்கணும். ஓகே, ஜீவன்லால், அடுத்தது யார் படிக்கணும், வள்ளி படிக்கணும், அண்ட் பல்தேவ். இந்த 3ஐயும் தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து 2 வந்து கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். தென் 12th किन्हीं 2 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए. ஷார்ட் ஆன்சர் எழுதணும், 2 கொஷின் அட்டன் பண்ணணும். மொத்தம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பாருங்கள், 5 கொஷின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 2, உங்களுக்கு மார்க்கு 5 மார்க்கு. ஓகேவா, இது ஷார்ட்டாக எழுதுனா போதும். இங்கேயே உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் எது எதெல்லாம் கேட்டிருக்காங்க ஃபெப்ரவரியில் அப்படிங்கிறது இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் 1 கேட்டாங்க, அடுத்தது இங்கே கட்டபொம்மன்லேயும் ஃபஸ்ட் 1 கேட்டாச்சு, அண்டு 3 ஃபஸ்ட் 1 கேட்டாங்க, அண்ட் இங்கே 4th லாஸ்ட் 1, 5th லாஸ்ட் 1. ஓகேவா, இப்போ இதுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, எப்படி எந்தெந்த லெசன் படிக்கணும்னு பாருங்கள். 1 2 3 3 லெசன் கன்ஃபார்மாக படிக்கணும். 3 லெசனில் இந்த 3 கொஷினை விட்டுருங்க. இப்போ கேட்டிருக்காங்கல்ல, அந்த 3 கொஷினை ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க. 2 இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தம் நம்மளுக்கு கேட்டிருக்க கொஷின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, 5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு லெசனில் ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும். அப்போது நீங்கள் எப்படி படிக்கலாம்னா, 2 லெசன் நம்ம தரவு பண்ணால் போதும். 1 and 2 இந்த 2 லெசன்லேருந்து இந்த 2 கொஷினை விட்டுருங்க. ஃபஸ்ட் கொஷினை விட்டுட்டு மீதி இதில் 3 இதில் 2 மொத்தம் 5 கொஷின் தரவு பண்ணிட்டீங்க. 5 இங்கே 1 6 கொஷின் இருக்குது. இந்த 6 கொஷின் தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கன்ஃபார்மாக 2 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இந்த 2 ஓகேவா படிச்சிங்கன்னா கண்டினியூஸாக இந்த 2 படி, இல்லைனா இந்த 2 அப்படி இந்த மாதிரி 2 லெசன் தரவு பண்ணிடுங்க. இந்த லாஸ்ட்டு வந்து கேட்டது போக மீதியே தரவு பண்ணுங்கள். ஓகேவா, ப்ரீவியஸ் இயரில் எஃப்னு போட்டு மார்க் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. அது போக மீதி உள்ள கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் ரோமன் संदर्भ साहित्य किन्हीं 2 का भाव समझाइए. ERC எழுதணும். டோட்டல் 5 கொடுத்துருக்காங்க. 5ல் இங்கேயும் நீங்கள் 2 தான் எழுதணும். அப்போ ஒரு லெசன்லேருந்து கன்ஃபார்மாக எத்தனை எடுத்துருப்பாங்க, 1 எடுத்துட்டாங்க. அப்போ மீதி இருக்கிறத நம்ம படிக்கணும். இப்போ இந்த லெசனில் 1 எடுத்தாச்சு. அப்போ இதை விட்டுருங்க. இதை விட்டுட்டு இங்கே மீதி பேலன்ஸ் நம்மளுக்கு எத்தனை இருக்குது, 2 ERC இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது கட்டபொம்மன்லேயும் இந்த 3rd 1 கேட்டாச்சு. அப்போ மேலே இருக்க 2 மொத்தம் டோட்டல் 4 ERC. ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் 4 ERC நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் 2 அட்டன் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு லெசன்லேருந்து அவங்க கண்டிப்பாக என்ன எடுப்பாங்க, ஒரு கொஷின் எடுப்பாங்க. அப்போ அந்த வகையை வச்சு பார்த்தோன்னா நமக்கு 5 லெசனில் 5 கொஷின். அப்போ 2 லெசன் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த 2க்குள்ளே கேட்டிருக்கிறதுல நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம், அட்டன் பண்ணிடலாம். 2 கொஷின் தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இப்போது செகண்ட் பேப்பர் பாருங்கள். ஃபஸ்ட் பேப்பர் இவ்வளோ தான் ஃபினிஷ் ஆயிடுச்சு. செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள், இப்படி இருக்கும். தூஸ்ரா பத்திர. ஓகே, இதுதான் உங்களுக்கு செகண்ட் பேப்பர். இது ஃபஸ்ட்டே எஸ்ஏவாக தான் இருக்கும். உங்களுக்கு ராஷ்டிர பாஷா பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக வந்து நிறையா வந்து எஸ்ஏஸ் தான் நிறையா இருக்கும். அதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ்ஏ किसी एक कहानी का सारांश लिखिए. மார்க் பார்த்தீங்கன்னா 10. எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 கொடுத்து 1 எழுதணும். ஓகேவா, பரீட்சா, ஜாமுன் கா பேட், ஈசா, இந்த 3ல் ஏதாவது 1 எழுத சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட்டு எக்ஸாம் கூடது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 எஸ்ஸே படிச்சிட்டிங்கன்னா இந்த 2லேருந்து 1 கேட்பாங்க. ஆனால் போன வாட்டி இந்த 2மே கேட்டாங்க. இந்த 3மே கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்டு 3rd 3மே கண்டினியூஸாக கேட்டாங்க. அப்போ இந்த வாட்டி கன்ஃபார்மாக 2 கலாக்கார் வரலாம். அது மொத்தம் இருக்கதே 5 தான். 2 கலாக்கார் அண்ட் சைக்கிள்க்கு சவாரி இருக்குது. இந்த 3லேருந்து கன்ஃபார்மாக திருப்பியும் இதில் 1 வரும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க திரும்பவும். ஏன்னா கேட்டிருந்தாலுமே அகெயின் நமக்கு மொத்தம் 3 கொஷின் அவங்க கேட்கணும். ஆனால் மீதி இருக்கிறது நம்மளுக்கு 2 தான் இருக்குது. அதனால் இங்கேருந்து இன்னொரு கொஷின் எடுப்பாங்க. அப்போ பரீட்சா இல்லைன்னா ஜாமுன் கா பேடு, இந்த 2ல் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக வரும். இந்த எஸ்ஏவே திரும்ப நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இவ்வளோ நீங்கள் எழுத வேண்டாம், 10 மார்க் தான். இது நீங்கள் படிச்சுட்டு அந்த கேரக்டர் நேம்ஸ்லாம் மெமரி பண்ணிக்கோங்க, மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து ஓனாக எழுதுங்க. ஓகேவா. தென் 3rd 1 செகண்ட் ரோமன் பாருங்கள், அதுவும் எஸ்ஏ தான். கிசி ஏக் மகான் व्यक्ति की जीवनी का सारांश लिखिए. ஓகேவா, இதுவும் எஸ்ஏ தான். யாராவது ஒரு தலைவரை பற்றி, லீடரை பற்றி என்ன பண்ணணும், எழுதணும், எஸ்ஏ எழுதணும்.
10 மார்க்கு 4 கொடுத்துருக்காங்க, 1 தான் எழுத போகிறீங்க. ஓகேவா, 4 கொடுத்துருக்காங்க. இதில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கேட்டாச்சு. இந்த வாட்டி கன்ஃபார்மாக சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, சர்தார் வல்லபாய் பட்டேல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நேதாஜி கேட்டாச்சு. அடுத்தது சர்தார் பகத்சிங்கும் கேட்டாச்சு. பண்டித் தீன்தயாள் உபாத்யாய் கேட்கல. அப்போது இந்த வாட்டி நீங்கள் கன்ஃபார்மாக வந்து பட்டேல் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். படித்து வச்சுக்கோங்க பட்டேல். இப்போ இந்த எஸ்ஸேவும் இதுலேயும் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா பாருங்கள், செகண்டும் வந்து 1 and 2லேருந்து 1 கேட்பாங்க. அப்போ 1 இந்த வாட்டி கேட்டாங்க, அப்போ நம்மளுக்கு 2 வந்து இன்னும் கேட்கல, இந்த வாட்டி நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா, இல்லைனா 3rd and 4thலேருந்து 1 கேட்பாங்க. ஆனால் 3rடும் கேட்டாங்க, 4thம் கேட்டாங்க. அதனால் 5th வந்து தான் கேட்கல, 6th கேட்டாச்சு. இந்த மாதிரி மாற்றி கேட்டிருக்காங்க. எதெல்லாம் வரலையோ அதுலேருந்து நீங்கள் ஒரு எஸ்ஸே தாராளமாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா, எது நம்மளுக்கு உங்களுக்கு ஈஸியாக வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கன்ஃபார்மாக வரும். எஃப்னு போட்டுக்கிறத மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற ஒரு 2 எஸ்ஸே நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. மீதி நம்ம இருக்கிற 2 எஸ்ஸே சர்தார் வல்லபாய் பட்டேலும் இந்த 5th 1ஐயும் படிச்சுக்கோங்க. இல்லைனா 5th and 7th இந்த மாதிரி 2 எஸ்ஸே வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது जनरल एसे किसी एक विषय पर निबंध लिखिए. नदी, पुस्तकालय, समय का महत्व, ஈத் இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 4 கொடுத்து 1 எழுதணும், 10 மார்க்கு. ஓகேவா, உங்களுக்கு 4 சாய்ஸ் இருக்குது. இப்போ போன வாட்டி எதெல்லாம் வந்துட்டு பாருங்கள், நதி வந்துருச்சு. இந்த வாட்டி நம்ம கன்ஃபார்மாக பண்டூபி எதிர்பார்க்கலாம், சப்மரீன் எதிர்பார்க்கலாம். அடுத்தது சிக்ஷக் திவஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த 2ம் நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. 246 245 இருக்குது எஸ்ஏ. புஸ்தகாலை கேட்டாங்க. அடுத்தது சமைக்கா மகத்துவ கேட்டாச்சு. வித்யார்த்தி ஜீவன் கேட்கல, 6th 1 கேட்கல, அண்ட் பொங்கல் கேட்கல, கிறிஸ்மஸ் கேட்கல, ஈத் கேட்டாங்க. ஓகேவா, அடுத்தது பிரம்மன் கே லாப். இந்த மாதிரி கேட்காததுலேருந்து எனி 2 படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பண்டூபி வந்து கன்ஃபார்மாக பண்டூபி சிக்ஷக் திவஸ் படிச்சுக்கோங்க. இல்லைனா மற்ற 2 எதெல்லாம் கேட்கலையோ அதுலேருந்து இப்போ வித்யார்த்தி ஜீவனும் பொங்கலும் படிச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி 2 சூஸ் பண்ணி 2 எஸ்ஸே நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. ராஷ்டிர பாஷாவுக்கு மேக்ஸிமம் 1 தான் நம்ம கொடுத்த போர்ஷனில் தான் உங்களுக்கு வரும். அதனால் கன்ஃபார்மாக இந்த 2 எஸ்ஸே சொல்கிறத மட்டும் நீங்கள் படிச்சிட்டாலே போதும், நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜில் இருக்கும், நடுவில் இருக்குது பாருங்கள், சென்டரில். இது எல்லாமே உங்களுக்கு கிராமர் பேஜு இங்கேருந்து இருக்கும் பாருங்கள். பேஜ் நம்பர் 161லேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் படிக்கணும் செகண்ட் பேப்பருக்கு. இதெல்லாமே எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா 4th रोमन பாருங்கள், கின்கின் தீன் தீன் 3 எழுதணும். கா பின்ன பின்ன அர்த்தோமே வாக்கியோமே பிரயோக் கீஜியே. ஓகே, 3 வந்து நீங்கள் எழுதணும். மொத்த டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. 3 அட்டன் பண்ணணும், 6 மார்க். ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை படிக்கிறேன் பாருங்கள். பர், ஆப், ஆம், தியா, ஃபல், ஃபூல் இந்த 6ம் வந்து கேட்டாங்க. இதில் நீங்கள் வந்து எழுத வேண்டியது என்னது, 3 தான் அட்டன் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் 2 சென்டென்ஸ் நீங்கள் மேக் பண்ணணும். ஓகேவா, பர் கேட்டாங்க, ஆம் கேட்டாங்க, ஆப்பு. இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு நான் எஃப் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அதை பார்த்துக்கோங்க. இந்த எஃப் போட்டு வச்சுக்க ஒரு தடவை ரீடும் பண்ணேன் உங்களுக்கு எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிங்க. இல்லைனா கூட எப்படி படிக்கணும் அப்படின்னா, மொத்த டோட்டல் எவ்வளோ இருக்குது, 25 இருக்குது. அப்போ 13 வரைக்கும் படிங்க, இதை ஒமிட் பண்ணிவிட்டு. அதாவது எதெல்லாம் வந்திருக்கோ எஃப் 22 விட்டுட்டு மீதி இருக்கிற 13ல் இருக்கிற எல்லாத்தையும் படிங்க. இல்லைனா 13லேருந்து 25 வரைக்கும் படிங்க. ஓகேவா, கன்ஃபார்மாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் இல்லை செகண்ட் ஆஃப் அப்படி பிரிச்சுட்டு டோட்டலாக என்னது பிப்ரவரியில் கேட்டிருக்காங்களோ அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்லாம் நீங்கள் வந்து எல்லாமே படிக்க வேண்டியது தான். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி, 1 மார்க் கொஸ்டின் தானே. சமானார்த்திம் சப்த லிக்கியே 5th रोमन. இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த சாய்ஸுமே இல்லை. ஓகே, 6மே நீங்கள் எழுதணும். அடுத்தது வச்சன் பதிலியவும் அப்படியே தான், லிங்கு பதிலியவுக்கும் சாய்ஸ் கிடையாது. இந்த 3க்குமே என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கேயே உங்களுக்கு இருக்கும் சமானார்த்தி சப்த இங்கே இருக்குது, வச்சன் பதிலியே அதுக்கு அடுத்து ஃபுல்லாக இவ்வளோ இருக்குது, லிங்கு பதிலியே, தென் வாட்சிய பதிலி. இந்த மாதிரி எல்லாமே ரோமன் வைஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எதெல்லாம் வந்திருக்குன்னு ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன் பாருங்கள். சமானார்த்திம் சப்த லிக்கியேக்கு தர்த்தி, குஸ்ஸா, நக்ஷத்ர, சித்திர, உத்தர்,
ராஸ்தா. இது வந்து என்னென்னா சமானார்த்தி சப்தனா சினானிம்ஸ் எழுதணும். ஓகேவா? நம்ம இங்கிலீஷில் எழுதுவீங்கள்ல மீனிங்ஸ் எழுதுவோம்ல, மீனிங்ஸ் மாதிரியே ஹிந்தியிலேயே தர்த்தி அப்படின்னா அதுக்கு பிருத்வி அப்படின்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே எழுதணும். வச்சன் பதிலியே நெக்ஸ்ட்டு கமரா, நேதா, கலம், பாஷா, லடுக்கி, பகு. लिंग बदलिए अध्यापक, कुत्ता, देवर, बाइंस, नर, बाग. தென் எய்த் ரோமன் கின்ஹிம் தோ வாக்கியம் கா வாட்சிய பதிலியே. இப்போ 3 கொடுத்து உங்களுக்கு 2 ஒரு சாய்ஸ் இருக்குது. ஓகேவா? அங்கே என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் இங்கேயும் ரீட் பண்ணுறேன். ராம் கஹானி படுத்தா है. ராம் से ராவன் மாரா கயா. மேம் சபேரே உட் நகி சக்தா. இந்த 3 கொடுத்துட்டாங்க. இந்த 3 தவிர மீதி நீங்கள் என்ன பண்ணணும், இப்படியும் கேட்பாங்க. ஓகே, இங்கே பாருங்கள். ராம் சே ராவன் மாரா கயா. இதை கூட உங்களுக்கு கொஷினாக கேட்பாங்க. ஓகே, இந்த கொஷின் கொடுத்து இந்த ஆன்சர் கேட்கலாம், இந்த கொஷின் கொடுத்து இந்த ஆன்சர் எழுத சொல்லலாம். அதனால் ரெண்டையுமே நீங்கள் தரவு பண்ணணும். ஓகேவா? 9th ரோமலட் சூச்சனாக்கே அனுசார் பதிலியே. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, என்ன குஷுங்கிறத குஷின்னு மாற்றணும். இந்த மாதிரி அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. एक खबर सुनकर शेखर को दुख हुआ. அதை அந்த கொஷின் கேட்டாச்சு. அண்ட் वर्षा के समय किसान खुश होता है அதுவும் கேட்டாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாமே தான் படித்தாகணும். ஏன்னா உங்களுக்கு சாய்ஸ் இல்லாத சாய்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து பிரித்து படிக்க முடியும். இப்போ நீங்கள் சாய்ஸே இல்லை அப்படின்னா நம்ம எல்லாமே படித்து தான் ஆகணும். நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அடுத்தது பாருங்கள். கின்ஹிம் தோ लौकोक्ति कहावतें को समझाइए. இதோ இருக்குது பாருங்கள். இடியம் அண்ட் ப்ராவர்ப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ராவர்பு எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லைனாக ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே தான் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் தவிர மற்ற எல்லாத்தையுமே அவங்க வந்து அப்படியே கண்டினியூஸாக 2, 3, 4 அப்படின்னு 4மே இங்கேருந்து கேட்டாங்க. மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு மொத்தம் ப்ராவர்பு பொறுத்தளவுக்கு 5 கொடுத்துருக்காங்க, 2 எழுதணும். ஓகேவா? 5 கொடுத்து 2. இதில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே உங்களுக்கு வந்து 4 கேட்டாங்க. ஒன்று மட்டும் 10th 1 கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபு 5 படிக்கணும். இப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது நமக்கு லெசனு? 10 இருக்குது. 10லேருந்து நமக்கு 5 கேட்குறாங்க. அப்போது 10லேருந்து 5 கொடுத்து அதில் நீங்கள் எத்தனை எழுத போகிறீங்க? 2 எழுத போகிறீங்க. 10 சாப்டர் தான் இருக்குது. அதில் 5ல் 2 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி பிரித்து படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 படிச்சிங்கன்னா அதுலேருந்து 2 கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5ல் 2 அட்டன் பண்ணிடலாம். மொத்த டோட்டல் வந்து அவங்க கொடுக்குறாங்கல்ல 5 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 5க்குள்ளேருந்து 2 கேட்டிருப்பாங்க. பார்த்தாலே நமக்கு தெரியும். ஆனால் இதில் போன வாட்டி எல்லாமே கேட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து இதில் நீங்கள் 3 படிச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் 1 கன்ஃபார்மாக வரும். ஈத்கே சாந்து போனால் கன்ஃபார்மாக இருக்குது. மேற்கொண்டு வந்து இதில் நீங்கள் இந்த 4 படிச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லைனா என்ன பண்ணுங்கள், இது கேட்டாங்க அப்போ அது கேட்காமல் இருக்கிறது பாருங்கள். 6th 7th 8th இந்த 3 படிச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஃபஸ்ட் 1 6 7 8 9 இந்த 5 படிச்சுக்கோங்க. இந்த 5 கன்ஃபார்மாக வரும். ஃபஸ்ட் 5 கேட்டாங்க. மீதி உள்ள 5 நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து 2 தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. அதனால் தரவு பண்ணிடலாம். ஈஸியாக உங்களுக்கு 10 மார்க் கிடைக்கும். இதுக்கு வந்து 2 எழுதுனீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ மார்க்கு? 10 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள். பிராந்திய பாஷாமே அனுபாத் கீச்சியே. உங்களுக்கு அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டேன் நான். காந்திஜி கேட்டாங்க. இந்த வாட்டி மேக்ஸிமம் ஃபஸ்ட் 1 எதிர்பார்க்கலாம், இல்லை தேர்ட் 1. ஓகே, ஏக் தின்கே பார்த்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் 1 இல்லை தேர்ட் 1 எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் இந்த 5th 1 அடிக்கடி கேட்கும். சமாச்சார் பத்திரையும் அடிக்கடி வரக்கூடிய கொஷினில் ஒன்று. அடுத்தது ரோமன் பக்கத்தில் 25 பேஜ் நம்பர் 175ல் இருக்கும். அது வந்து ரோமன் லெட்டர். ஓகேவா? 2 ரோமனாக இருக்கும். உங்களுக்கு ஆவும் எழுதணும், எழுதணும். இதுலேயும் உங்களுக்கு வந்ததெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். F இதில் 2 வந்துருச்சு. 5 8 அடுத்தது வந்து 16 அடுத்து 24 இதெல்லாமே வந்துருச்சு. அது போக மீதி உள்ளதை ஒரு கோத்ரோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஏன்னா ஹிந்தியில் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷில் இல்லைன்னா உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் தான் அதை நீங்கள் எழுத போகிறீங்க. அடுத்து லாஸ்ட் ரோமன் பாருங்கள். ஹிந்தி மே அனுபாத் கீஜியே.
இதுக்கு 15 மார்க், இதுக்கு 5. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 5 10 உங்களுக்கு இங்கிலீஷ்லேயோ உங்களோட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 மார்க் கிடைக்கும். 2 ரோமனுக்கும் சேர்த்து 10. இது வந்து ஒரே ஒரு பேராகிராஃப் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 15 மார்க் ஹிந்தியுமே அனுபாத் கீச்சியேக்கு. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பார்ட் 5 கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம எதுவுமே நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியாது. இதை தவிர மீதி எல்லாம் தான் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து இந்த 5க்குள்ளே தான் கேட்பாங்க. அதுக்கு மேலே லாஸ்ட்டு போக மாட்டாங்க. இந்த 5யுமே இப்போ இந்த 5 வந்து நம்ம கேட்டாங்க. அப்போ இந்த மேலே இருக்க இந்த 4 வந்து நீங்கள் கோத்ரோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா படித்து பாருங்கள். 15 மார்க் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ட்ரான்ஸ்லேட்டருக்கு, ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் தரவாயிருக்கும். அண்ட் எதெல்லாம் உங்களுக்கு போர்ஷன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஓரளவு வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.